நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு புதன் வக்ரம். அப்போது ஆகஸ்ட் 5ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 29ஆம் தேதி வரை புதன் வக்ரமாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள். புதன் வந்துட்டு சிம்ம ராசியிலிருந்து வக்ரம் பெறும். வக்ரம் அப்படி சொல்லும்போது சூரியனை விட்டு ரொம்ப தூரம் விலகும்போது, அதுவும் மற்ற கிரகங்களுக்கும் புதனுக்கும் வித்தியாசம் இருக்கும். மற்ற கிரகங்கள்லாம் 5லேருந்து 9க்குள்ளே விலகி இருக்கும்போது அது வக்ரம். ஆனால் புதன் வந்து ஒரு 19 டிகிரி 17 டிகிரி தாண்டும் போதே அது வக்ரமாயிட்டு அது பேலன்ஸ் பண்ணி ரிவர்ஸில் வரும். வக்ரம் அப்படின்னா பின்னோக்கி நகர்தல் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போது சிம்மத்தில் வக்ரம் பட்டு மீண்டும் கடகத்துக்கு வந்து கடகத்துலேருந்து மீண்டும் சிம்மத்துக்கு வரும். அப்போது இந்த புதன் வந்துட்டு சிம்ம ராசியோட பலனையும் தரும், கடகத்தில் கொஞ்சம் பலனையும் தரும். இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு கண்டாந்தம். ஏன்னா கடகத்தில் அந்த ஆயில்யம் 4ஆம் பாதம், மக நட்சத்திரம் 1ஆம் பாதம்லாம் வரும்போது ஒரு கண்டாந்தம். அப்போ எப்பயுமே ஒரு அழுத்தம் அந்த இடத்துல இருக்கும் அப்படிங்கிறது தான். இப்போ நம்ம அது எப்படி என்ன மாதிரியெல்லாம் நமக்கு அந்த புதன் வக்ரம் பெறும்போது நம்மளோட லைஃப்பில் அன்றாட நிகழ்வில் என்ன மாதிரி நடக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். புதன் அப்படின்னு சொல்லும்போதே நம்மளோட பேச்சு, த வே ஆஃப் த திங்கிங், நம்ம இப்படிலாம் திங்க் பண்ணுவோம் அப்படிங்கிறது, நம்ம ரைட்டிங் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். நம்ம ஒரு சமுதாயத்து கூட தகவல் தொடர்பு, அப்போது பேசுறது மட்டும் இல்லை, கம்யூனிகேஷன் டெக்னாலஜி எல்லா மீடியாவும் புதனோட விஷயங்கள் தான். ஒரு விஷயத்தை நம்ம நாலேஜ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா புதன் தான். தெரிஞ்ச நாலேஜ் ஷேர் பண்ணணும் அப்படின்னா குரு. எழுதுறது கை மூலமாக இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே இந்த புதன் தான். புதன் வந்துட்டு காற்று ராசிக்குரியவராக இருந்தாலும் நில ராசிக்கும் அதிபதி தான். நிலம் அப்படின்னு சொல்லும்போது ஸ்டெபிலிட்டி அப்படின்னு எடுத்துக்கலாம். எங்கெல்லாம் ஸ்டெபிலிட்டி இருக்கோ அந்த ஸ்டெபிலிட்டி எல்லாமே ஒரு ஆட்டம் காணும். சில நேரத்தில் ப்ராக்டிக்கலாகவே இருக்குமா அப்படின்னுட்டுனா ப்ராக்டிக்கலாக இல்லாத ஒரு நிலையற்ற தன்மை அப்படிங்கிறது தான் இந்த புதன் நம்ம பேசும்போது வக்ரம் பெற்ற காலகட்டங்களில் யாருக்கெல்லாம் சுயஜாதத்தில் வக்ரமாக இருந்து இப்போ கோச்சார ரீதியாக வக்ரமாக இருக்குமோ நல்ல பலன்கள் தரும் அப்படின்னு எடுத்துக்கலாம். கண்டிஷன் நம்பர் 1, எல்லாருக்குமே இருக்குமா வாய்ப்பு இல்லை. அவங்களோட ஜாதகத்தில் லக்னத்துக்கு நம்ம 1, 4, 7, 10, 1, 5, 9 இருக்கும்போது நல்ல பலன்கள் அப்படின்னு எடுத்துக்கணும். மற்ற இடத்துல இருக்கும்போது என்னது உழைப்பு இல்லை என்னோட திங்கிங் பிறருக்கு யூஸ் ஆகும், எனக்கு யூஸ் ஆகாது அப்படின்னு எடுத்துக்கலாம். சில நேரத்தில் இதே புதன் வந்துட்டு நம்மளோட சிம்ம ராசியில் இருக்கும்போது நம்மளுடைய இன்டெலிஜென்ட்னு எடுத்துக்கணும். அறிவுத்தன்மை, அறிவு கூர்மை, அந்த ஃப்ரீடம் ஆஃப் த திங்கிங் அப்படின்னு எடுத்துக்கலாம். புதன் எப்பயுமே காற்று ராசியோட ஒரு தன்மை இருக்கனால காலபுருஷனுக்கு 3ஆம் பாவம். அப்போது சிறு தூர பயணங்கள், வக்ரம் பெற்ற காலகட்டங்களில் சிறு தூர பயணங்கள் இருந்தாலும் அல்லது ஒரு தடை தாமதங்கள் இல்லை, அந்த பயணங்கள் மூலமாக நமக்கு நன்மை தர்றதில்லை. சில நேரத்தில் குறைவாக பேசுறது, ஏன்னா புதன் வக்ரம் அப்படின்னு சொல்லும்போது இன்டர்னல் அவங்க உள்நோக்கி ஒரு ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கும். அப்போ அவங்கெல்லாம் அவுட் ஸ்போக்கன் கிடையாது, இன்சைடில் தான் அவங்களுக்குள்ள நிறைய உள்ளுக்குள்ளேயே நிறைய சிந்தனை பரிமாற்றங்கள்னு சொல்லலாம், இன்னர் கன்வர்ஷன் சொல்லலாம். உள்ளுக்குள்ளேயே அவங்க பேசிகிட்டு இருப்பாங்க, கன்வர்சேஷன் நடந்துகிட்டு இருக்கும். அது அவங்களோட சிந்தனைகளாகவும் இருக்கும். அது செயல்படுத்தும் போது தான் ப்ராக்டிக்கலாகவே இருக்காது. நம்ம ஏதோ ஒன்று பேசும்போதும் அவங்க தவறாக புரிஞ்சுக்குவாங்க, அவங்க ஒன்று சொல்லும்போது நம்மளை தவறாக புரிஞ்சுக்குவாங்க. இந்த புதன் வக்ரமாக இருக்கும்போது பேச்சை கம்மி பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா அதிகமாக சில நேரத்தில் பேசி தேவையற்ற வார்த்தைகள், இந்த புதன் வக்ரம் அப்படின்னு சொல்லும்போது அந்த டைமில் தான் நம்ம தான் ரொம்ப இன்டெலிஜென்ட்டு. யாரெல்லாம் புதன் வக்ரமாக இருக்குதோ அவங்களுடைய திங்கிங் பேட்டர்ன், திங்கிங் ஸ்டைலு, அந்த ஒர்க்கிங் ஃபார்மேட்டை மற்றவங்களை விட டிஃப்ரெண்ட்டாக ஒரு யூனிக்காகவே இருந்துகிட்டு இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனால் அந்த கம்யூனிகேஷன் பிறருக்கு புரிகிற விதத்தில் இருக்குமா அப்படின்னுட்டுனா இல்லை. அப்போ பிறர் நம்ம குடும்பமாக இருக்கலாம், வேலை செய்கிற இடத்துல கூட நிறைய இடத்துல மிஸ்கம்யூனிகேஷன் ஆயிரும்.
அப்போ மிஸ்கம்யூனிகேஷனாக இருக்கும்போது நான் ஒன்று நினச்சேன், நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கிறது இல்லை. எனது ஐடியா, எனது திங்கிங்ஸ், எனது தாட்ஸு பிறரிடம் பகிர்ந்து கொள்ளும்போது அவங்க எதை தப்பாக நினச்சிக்குவாங்களா அப்படின்னு சொல்லி ஏன் நாலேஜ் வெளியில் ஷேர் பண்ணாமல் இருக்கும். இதெல்லாம் மறைவு ஸ்தானங்கள் 6, 8, 12 கூட தொடர்பு இருக்கும்போது தான். எல்லாருக்குமே அப்படின்னு இல்லை, 6, 8, 12 தொடர்பு இருக்கும்போது. இல்லைன்னா அவங்களுக்குள்ள ரொம்ப அபரிமிதமான ஒரு நாலேஜ், ஸ்கில்லிங் பேட்டர்ன், ஒரு ப்ரில்லியண்ட்டாக ஒரு பிரைட்டான நாலேஜு அவங்ககிட்ட இருந்து வெளியில் வரும் அப்படிங்கிறது தான். சிம்ம ராசியில் இருக்கிறனால சிம்மம் அப்படிங்கிறது ஒரு சுதந்திரமாக தன்னாட்சி பெறக்கூடிய ஒரு இடம். தன்னாட்சின்னா அட்டோனமஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. எப்பயுமே யாருக்குமே கட்டுக்கடங்காமல் ஃப்ரீயாக இருக்கணும், அதிகாரத்தோடனுடைய பிறரை ரூல் பண்ணுறதுமே இதே சிம்மம் தான். அப்போது இவங்கள ரூல் பண்ணுறதோ கமிட் பண்ணுறதோ இவங்க விரும்ப மாட்டாங்க. அதே இடத்துல புதன் வக்ரம் பண்ணனால இவங்க ஃப்ரீ ஆஃப் த ஸ்பீச், நிறைய பேசணும், நிறைய க்ரியேட்டிவிட்டி, நிறைய ஐடியாலஜி, நிறையா டெக்னாலஜி, நிறைய க்ரியேட்டிவிட்டி, நிறைய இன்டெலிஜென்ட்டான செயல்பாடுகளெல்லாம் வெளியில் வரும் அப்படிங்கிறது தான். இது யாருக்கெல்லாம் 6, 8, 12 கூட தொடர்பு இருக்கும்போது அவங்களோட நாலேஜு, அவங்களோட பேச்சுக்கு மதிப்பு இல்லை, இல்லை அவங்க உள்ளுக்குள்ளேயே பேசிட்டு வெளியில் அந்த தடுமாற்றம், த வே ஆஃப் த கம்யூனிகேஷன் அப்படின்னு இருக்கலாம். சில நேரத்தில் புதன் அப்படின்னாலே நம்மளோட கம்யூனிகேஷன், திங்கிங் எபிலிட்டி அப்படின்லாம். புதன் அதே இடத்துல அக்ரிமெண்ட்டு, கான்ட்ராக்ட் சைன் எல்லாமே வரும். அப்போது நம்ம இந்த டைமில் கான்ட்ராக்டு, அக்ரிமெண்ட்டெல்லாம் சைன் பண்ணலாமா அப்படின்னா பண்ணக்கூடாது. எனி டாக்குமெண்டேஷன், எனி லீகலாக இருக்கக்கூடிய எந்த ஒரு டாக்குமெண்டேஷன் ஃபார்மேட் எல்லாம் பண்ணும்போது ரீகன்சிடர், ரீரைட்டு, ரீதிங்கு அப்படிங்கிறது தான். இதுக்கும் ஒரு தடவை நம்ம திரும்ப திரும்ப படித்து பார்க்கணும். ஏன்னா நம்ம அவசரத்தில் ஒரு தவறுகள் பண்ணணும் அப்படிங்கிறது தான். இந்த புதன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம எப்பயுமே எந்த ஒரு டாக்குமெண்ட்டாக இருந்தாலும் அது நம்ம அனலைஸ் பண்ணணும், நம்ம வாட்ச் பண்ணணும், ஸ்டடி பண்ணணும். கூடுதலாக பேசுகிறத விட குறைவாக பேசிட்டு அதுவும் அந்த கண்டென்ட் ஓரியண்டாக பேசுகிறது ரொம்ப நல்லாயிருக்கும். சில நேரத்தில் ரொம்ப பொறுமை எழுந்து, இல்லை அவங்களோட மென்டலி டிஸ்டர்பன்ஸ் ஆகிட்டு நர்வஸாகவே, ரொம்ப நர்வஸாகவே இருப்பாங்க. ஒரு பதட்டத்தன்மை, அந்த உதடாக இருக்கலாம், பேச்சை அவங்க குரல்லே தெரிஞ்சுக்கலாம், ஒரு தடுமாற்றம் இருந்துகிட்டு இருக்கும். அது புதன் வந்துட்டு அவங்களுக்கு அந்த 3, 6, 8, 12 கூட தொடர்பு இருக்கும்போது தான் இந்த விஷயங்கள் இருக்கும். சில நேரத்தில் புதன் வக்கரம் இருக்கும்போது த வே ஆஃப் த திங்கிங், நான் எப்படி புரிந்து கொள்வேன் அப்படிங்கிறது சில இடத்துல தவறாக இருக்கும். நான் புரிந்தது பிறரிடம் பகிரும் போதும் அதுவும் தவறாக இருக்கும். அப்போ அது மிஸ் அப்ளிகேஷன், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்போ நம்ம வந்துட்டு வக்கரம் பெற்ற காலகட்டங்கள் எல்லாமே ஒரு தடவைக்கு 2 தடவை 3 தடவை நம்ம யோசிக்கணும் அப்படிங்கிறத. அதே நேரத்தில் சுபகிரகங்களோட தொடர்பு இருக்குது அப்படின்னா நிறைய ப்ரில்லியண்டான ஐடியா வரும். அந்த பிரைட் திங்கர்ஸ் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். அதெல்லாம் ரொம்ப கிளிக் ஆகும். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஒரு கண்டுபிடிப்பு அப்படின்னாலும் இன்வென்ஷனுமே இதே காலகட்டங்களில் தான். நிறைய நாலேஜ், நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது. இந்த டைமில் இந்த 3, 6, 8, 12 கூடலாம் தொடர்பு இங்கேயே வந்துருச்சு. இல்லை உங்கள் லக்னத்துக்கு 6ஆம் இப்போ மீன லக்னமாக இருக்கலாம், மகர லக்னமாக இருக்கலாம். இந்த மாதிரி இடத்துக்கு இவங்களுக்கு எல்லாமே ஒரு 3, 6 அப்படிங்கிற தொடர்பு 8 வரும். அப்போது இவங்க தனது நம்பிக்கை, கான்ஃபிடென்ட், இந்த வே ஆஃப் த ஸ்டைல், நம்ம என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறது குறைவாக தெளிவாக பேசுகிறதா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் பேசும்போது அவங்க தப்பாக நினச்சிக்குவாங்களா, இல்லை தவறாக எடுத்துக்குவாங்களா அப்படிங்கிற மாதிரி நிறைய உள்ளுக்குள்ளேயே அது தேவையற்ற திங்க் பண்ணி அந்த வரக்கூடிய அவுட்புட்டுமே நம்மளே தடை பண்ணிடும் அப்படிங்கிறது தான். அதே நேரத்தில் தவறான தகவல் நம்ம வெளியிட்டக்கூடாது. ஏன்னா புதன் எப்பயுமே கம்யூனிகேஷன் தான். அப்போது இந்த இடத்துல தான் பிறருடைய நேம் ஸ்பாயில் பண்ணுற மாதிரி இல்லாமல் நம்ம கம்யூனிகேஷன் டேமேஜ் பண்ணுறது அப்படின்னு சொல்லலாம். நம்மளை பற்றியுமே நிறைய இடத்துல மிஸ்கம்யூனிகேஷன் வரும். இந்த சொசைட்டி, வெளி உலகம் என்னை பற்றி எப்படி நினச்சிட்டு இருக்கும் அப்படிங்கிறது ஒன்றும் இதே இடத்துல வரும். இதே நேரத்தில் புதன் வக்கரம்னா உள்நோக்கி இருக்கக்கூடிய பயணம்,
அப்போ உள்ளுக்குள்ளே கடந்த பிறகு ஏன்னா இது கர்மாவோட தொடர்பு இருக்கும். எப்பயுமே வருஷத்துக்கு ஒரு 3 தடவை புதன் வக்கரம் பெறும் அப்படின்னு எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 19லேருந்து 22 நாட்களுக்குள்ளே இந்த ஒரு அமைப்பு வரும். அப்போ உங்களோட கர்மா கூட தொடர்பு இருக்கும்போது கடந்த காலத்தில் உங்களோட கம்யூனிகேஷன் நீங்கள் பிறரை காயப்படுத்தின இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அதோட ரிவர்ஸில் ரியாக்ஷன் வரும் அப்படிங்கிறது தான். அப்போ அன்னைக்கு என்னெல்லாம் தப்பு பண்ணியிருக்கிறோமோ அது எல்லாமே ரியாக்ட் ஆயிரும் நம்மளுக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இன்னொன்று இவங்களுடைய திங்கிங் ஸ்டைல் நம்ம ஏற்கனவே ஏன்னா புதன் அப்படின்னா நம்மளுடைய இன்டெலிஜென்ட் அப்படின்னு சொல்லுவோம். எல்லாருக்குமே நம்ம புதன் நார்மலாக இருக்கும்போது லெஃப்ட் பிரெயின் தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கும் நார்மலாக எல்லாருக்குமே. புதன் வக்ரம் அப்படின்னு சொல்லும்போது நம்மளோட ரைட் பிரெயினோடைய திங்கிங் பேட்டர்ன் ஆகிடும். அப்போ அவங்களோட க்ரியேட்டிவிட்டியாக இருக்கலாம், மேபி அவங்களோட இன்ட்யூஷனாக இருக்கலாம், இல்லை அவங்களோட வேப் எக்ஸ்ப்ரெஷனாக இருக்கலாம், ஐடியாலஜியாக இருக்கலாம். இது எல்லாமே டிஃப்ரெண்ட்டாகவே இருந்துகிட்டு இருக்கும். அப்போ நம்ம மற்றவங்கள கம்பேர் பண்ணும்போது தான் இந்த இடத்துல டிஃபிகல்ட்டியாக இருக்கும். சம்டைம் நம்ம சொல்லுவோம் அவங்கள ஹைப்பர் ஆக்டிவ் அப்படின்னு. அவங்க என்ன நினைப்பாங்க, புதன் வக்கரம் பெற்றவங்களாம் நம்ம தான் ரொம்ப இன்டெலிஜென்ட்டு அப்படிங்கிற மாதிரி. அப்போ அந்த இடத்துல ஒரு கான்ட்ரவர்சி இல்லை ஒரு கொலிஷன் உருவாகும் அப்படிங்கிறது தான். இவங்க எப்பயுமே இவங்களோட கம்யூனிகேஷன் ஓரல் கம்யூனிகேஷன் வெர்பல் கம்யூனிகேஷனை விட ரைட்டிங் பெர்ஃபெக்ஷனாக இருக்கும். ஸோ அது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அந்த கம்யூனிகேஷன் மெத்தடு இவங்க பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறது தான். எந்த ஒரு டாக்குமெண்ட்லேயுமே இவங்க கையெழுத்து போடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஒரு தடவைக்கு 2 தடவை 3 தடவை நம்ம படித்து பார்த்துக்கணும். எங்கேயா ஏமாற்று வரும், வக்கரம் பெற்ற இல்லாமல் மீண்டும் அந்த டாக்குமெண்ட்டில் நம்ம கை வைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகும். அப்போ முழுமை அடையலைன்னு அர்த்தம். புதனே தான் நம்மளோட ஞாபக சக்தி. அப்போ நம்மளோட நினைவாற்றலையுமே நமக்கு தேவையற்ற பழைய விஷயங்களெல்லாம் ரீகால் ஆகும். பழைய நண்பர்களை பார்ப்போம், பழைய காதலியை பார்ப்போம், பழைய அந்த கனெக்டிவிட்டி எல்லாமே வரும். ஏன்னா வக்கரன்னா ரிவர்ஸில் போகிறனால அந்த ஃப்ளாஷ்பேக்கில் இருக்கிற எல்லாமே ரீகால் பண்ணும் அப்படிங்கிறோம். சிம்மம் அப்படின்னா காதலுக்குரிய ஒரு இடம். அதே இடத்துல சோஷியல் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது மறந்துடக்கூடாது. இந்த சோஷியல் ஸ்டேட்டஸில் நமக்கான ஒரு புது யோசனைகள் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். அப்போது சில பழைய நண்பர்களை நீங்கள் வெல் நோன் ரொம்ப நாள் கேப் விட்ட நண்பர்கள் எல்லாமே நீங்கள் சந்திக்கக்கூடிய இடங்கள் அப்படின்னு சொல்லலாம். சிலவங்களுக்கு புதன் காதலுக்குரிய ஒரு கிரகம், சுக்கிரனும் புதன் எல்லாமே அந்த ஒன்றோடு ஒன்றாக இருந்துகிட்டே இருக்கும் காதல் அப்படிங்கிறது. ஏன்னா காதல் அப்படின்னு சொல்லும்போது த வே ஆஃப் த எக்ஸ்ப்ரெஷன் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது அதுவும் இந்த புதனோட தொடர்பு தான். அப்போ ஒரு சிலவங்களுக்கு அவங்களோட முன்னாள் காதலி இல்லை முன்னாள் நண்பர்கள் இவங்க கூட எல்லாமே மீண்டும் ஒரு கனெக்டிவிட்டி ரிலேஷன்ஷிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். அது எல்லாமே சூட்டபுளாக இருக்குமா இருக்காது அப்படின்னா உங்களோட 3, 6, 8, 12 கூட தொடர்பு இருக்குன்னா உங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு சிலவங்களுக்கு மீண்டும் அது ஒரு ஒரு பலமான ஒரு ரிலேஷன்ஷிப்பு அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். இதே புதனே தான் நம்மளோட மூலாதாரம் அப்படின்னு சொல்லலாம். நிலத்தத்துவம் மூலாதாரம் சக்கரம் நம்மளோட சக்கரங்களில் 7 சக்கரங்களில் மூலாதாரத்தையும் குறிக்கும். மூலாதாரம் அப்படின்னு சொல்லும்போது நிலத்தத்துவம். நிலத்தத்துவம் அப்படின்னு சொல்லும்போது தான் நிலையானது எல்லாமே நிலையற்ற தன்மைக்கு கொடுக்கும் அப்படின்னா எதெல்லாம் ப்ராக்டிக்கலாக இருக்கிறதை கொஞ்சம் இம்ப்ராக்டிக்கலாக தோணும், ஸ்டேபிளாக இருக்கிறது எல்லாமே ஒரு அன்ஸ்டேபிள் மாதிரி தோணும். அப்போ இந்த இடத்துல நமக்கு நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டி மேபி நம்மளோட தாட்ஸு இன்ட்யூஷன் திங்கிங்கே டிஃப்ரெண்ட்டாக இருந்துகிட்டு இருக்கும். மேபி சில நேரத்தில் இவங்களுக்கு எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும்னு தெரியல, எப்படி லீடர்ஷிப்பு பண்ணணும் தடுமாறும் இந்த புதன் வக்கரம் பெற்ற காலகட்டங்களில் அப்படிங்கிறது. இது நம்ம 12 ராசிகளுக்கெல்லாம் லக்னத்துக்கு நம்ம பார்க்கும்போது ரொம்ப டைம் இருக்கும். உங்கள் லக்னத்துக்கு 3, 6, 8, 12 கூட தொடர்பு இருக்குது அப்படின்னா உங்களுக்கு நிறைய டிலே டிஃபிகல்ட்டி இந்த வே ஆஃப் த எக்ஸ்ப்ரெஷன் மிஸ் ஆயிரும். மேபி உங்களோட பேச்சை பிறர் தவறாக புரிஞ்சுக்கும், இல்லை உங்களுக்குள்ள தயக்கமாக இருக்கும், இல்லை நீங்கள் ஏதாச்சும் பேசினாலும் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். மிஸ் அப்ளிகேஷனை நீங்களே வந்துட்டு தவறாக பயன்படுத்துவீங்க அப்படிங்கிறது தான்.
இப்போ இந்த காலகட்டங்களில் நம்ம ஒரு தடவைக்கு 2 தடவை நம்ம பெண்டிங் போட்டுக்கிறது ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறது. ஒரு சிலவங்களுக்கு சுபகிரகங்களோட தசா புத்தி, அவங்க தசா புத்தியெல்லாம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னா நல்ல ஒரு ப்ரில்லியண்ட்டாக அபரிவிதமான ஒரு ஐடியாவும் உங்களுக்குள்ளே வரும். அப்போது இட்ஸ் எ ரேரு அப்படின்னு கூட சொல்லலாம். இது உங்களுடைய பாஸ்ட்டு கர்மா கூடயும் தொடர்பு இருக்கனால கடந்த காலங்களில் நடந்த தவறுகள் சரி செய்வதற்கான காலகட்டங்கள், இல்லை கடந்த காலகட்டங்களில் நீங்கள் என்னென்ன தவறுகள் பண்ணதுக்கான தண்டனைகள். வக்ரம் எல்லாமே பாஸ்ட்டு பர்த்து இல்லை பாஸ்ட் இன்சிடெண்ட்டு கூட டைரெக்டாக கனெக்டிவிட்டி இருந்துகிட்டு இருக்கும் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். இந்த காலகட்டங்களில் தான் நம்மளை பற்றி மற்றவங்க என்ன நினைப்பாங்க, மற்றவங்க என்ன பேசுவாங்க, இல்லை நமக்குள்ளே இருக்கிறது வெளியில் சொன்னால் இதாகுமா. இவங்க எல்லாருமே ஒரு இப்போ ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்பில் எல்லாம் பர்சனல் க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பில் எல்லாமே குறைவான வார்த்தைகள், தெளிவான வார்த்தைகள், அந்த கோடிங், டீகோடிங், என்கோடிங் எல்லாம் கம்யூனிகேஷனில் வரும். ஆனால் மற்றவங்களுக்கு புரிஞ்சிருச்சா இல்லையான்னு உறுதிப்படுத்திக்கணும். நம்ம பாட்டுக்கு அடித்து தட்டி விட்டு போயிட்டே இருக்கக்கூடாது. பிறர் புரிஞ்சிட்டாங்களா இல்லையான்னு என்ஷூர் பண்ணணும். நான் ஃபோனில் பேசினாலும் அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா இல்லையாங்கிறது தெரிஞ்சுக்கணும். நேரில் பார்க்கும்போது ஜஸ்ட்டு குறைவான வார்த்தைகள் அதிகமாக, ஏன்னா வக்கரம் பெற்ற காலகட்டங்களில் தான் ஒரு சில நேரத்தில் வளவளவலான்னு ரொம்ப அதிகமாக பேசுவாங்க, இல்லை குறைவாக பேசுவாங்க. அந்த வேறு எக்ஸ்ப்ரெஷனும் மிஸ் ஆகிடும். இது அஃபிஷியலாக இருக்கும்போது நீங்கள் மெயில் போட்டுக்கலாம், ப்ரெசன்டேஷன் போட்டுக்கலாம். சும்மா கன்க்ளூஷன் அப்படிங்கிற வர இடத்துல மட்டும் நீங்கள் உங்களுடைய குறைவான அந்த டென்சிட்டியாக நல்ல கிளாரிட்டியான வார்த்தைகள் பயன்படுத்த ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான். இது காலபுருஷனோட 5ஆம் பாவம் சிம்மத்துலேயும் இருக்கும், கடகத்துலேயும் கொஞ்ச நாள் இருக்கும். அப்போ கடகத்தில் எல்லாம் வரும்போது நமக்கு ஒரு சைக்கலாஜிக்கலாக ஒரு அந்த கண்டாந்தா அப்படின்னு சொல்லுவோம். மக நட்சத்திரத்தோட 1ஆம் பாதம், ஆயில்ய நட்சத்திரோட 4ஆம் பாதம், இங்கெல்லாம் வரும்போது நமக்கு சைக்கலாஜிக்கலாக ஒரு பிரேக் டவுனாக இருக்கும். நர்வஸாக, ரொம்ப நர்வஸாக, பதட்டத்தன்மை, சில நேரத்தில் கன்ஃபியூஷன், தயக்கம், இது எல்லாமே வரும். கூடவே அஸ்தங்கம் வரும். ஏன்னா சூரியனை தாண்டி போகிறனால சூரியன் கூட முன்ன பின்னெல்லாம் இருக்கும்போது ஸ்கின்னு, நரம்பு இது சம்மந்தமாக எல்லாம் தொடர்பு வரும். இதே நேரத்தில் காலபுருஷனோட சிம்மத்தில் இருக்கிறனால ஏதோ ஒரு மந்திரங்கள் சாண்டிங் பண்ணுறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஏதாவது உங்களுடைய இஷ்ட தெய்வங்கள், இல்லை பெருமாள் கூறியது, இல்லை ஒரு சிவபெருமானோடது, இந்த மாதிரி மந்திரங்கள் ரிப்பீட்டடாக சாண்டிங் பண்ணுறது இல்லாமல் உங்களுக்கு ஒரு எனர்ஜி தரும் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். நிறைய உங்களுடைய ஆழ்மனதில், உங்களுடைய இன்னர் மைண்டில் எல்லாமே வரக்கூடிய விஷயங்கள் பிறரிடம் பகிர்ந்துக்கலாம். வார்த்தைகள் குறைவாக இருக்கணும். மேபி ரைட்டிங், ப்ரெசன்டேஷன், இந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸு மாற்றி பண்ணிக்கோங்க. த வேர் த கம்யூனிகேஷன் ஸ்டைலு ஓரல் கம்யூனிகேஷனை விட வெர்பலாக ரைட்டிங் அந்த மாதிரி மாற்றிக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். எப்பயுமே ஃபால்ஸ் கம்யூனிகேஷன் நம்பிட வேண்டாம். ஃபால்ஸ் கம்யூனிகேஷனில் நீங்களும் இன்வால்வ் ஆகிட வேண்டாம். எப்பயுமே ஒரு விஷயத்தை நம்ம கேட்டுட்டோம் அப்படின்னா அதை அனலைஸ் பண்ணுங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிங்க, நிறுத்தி நிதானமாக. நோ நீட் டு வரி அப்படிங்கிறத. நம்ம மீண்டும் இதே மாதிரி ஒவ்வொரு வீடியோலையும் உங்களை நம்ம தொடர்ந்து சந்திப்போம். ஓம் ஸ்ரீ பரமாத்மனே நமஹ.